ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் தக்காளி பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் பார்த்தி ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் ஃபுட்டி விலாக்ஸ். இன்றைக்கி நாம் ஸ்பெஷலாக வீட்லேயே சில்லி சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 சப்பாத்தி எடுத்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்னதாக. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் சாஸ் எடுத்துருக்குறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நாம் ஃபஸ்ட்டு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் நாம் கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கி வரட்டும். வெங்காயம், தக்காளி எல்லாமே வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வருது. நல்லா வதங்கி வரணும். நாம் 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, பாருங்கள். அதுக்கப்புறம் கிளறிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக சாஸ், டொமேட்டோ சாஸ், ஒரு கலர் கிளறிட்டு கொஞ்சமாக தண்ணி, இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வர மாதிரி கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 2 செகண்ட் இருக்கட்டும். அப்புறம் நம்ம எடுத்த சப்பாத்திங்களை இதில் கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்தாச்சு. அதுக்கப்புறம் எடுத்த சப்பாத்திங்களை இதை கூட கலந்துக்கலாம். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கலரி எடுத்தால் சூடான சில்லி சப்பாத்தி ரெடி. பாருங்கள், சப்பாத்தி மீந்துச்சேன்னு கவலையே வேண்டாம். இனிமேல் உங்கள் வீட்டில் சப்பாத்தி மீந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் சில்லி சப்பாத்தி மாதிரி பசங்களுக்கு செய்து கொடுக்கும்போது சூப்பராக சாப்பிடுவாங்க. ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இது ட்ரை பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு என்ன டிஷ் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.